வணக்கம். இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அசீம் அகமது. இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லப்படுகின்றது பேர்ல் கப்பல். கொரோனா கொத்தணியில் 2877 பேர் இணைவு, 43 மரணங்களும் பதிவு. கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் பணி வெற்றிகரமாக முன்னெடுப்பு. மிலேச்சத்தனமாக தேரர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 34 வருடங்கள் பூர்த்தி. கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு விசேட ஸ்டிக்கர். சினோவெக்ஸ் அவசர பயன்பாட்டிற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி. தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை உடனடியாக ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இது தொடர்பாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இப்பணிப்புரை வழங்கப்பட்டது. அனர்த்தத்திற்குட்பட்ட கப்பல் கடலுக்கு இரையாகும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கடற்படை மற்றும் சுற்றாடல் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். அவ்வாறு இடம்பெற்றால் சமுத்திரவியல் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் பொருத்தமான நடவடிக்கையாக அதனை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என இவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதற்கமையவே கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி ஆலோசனை விடுத்தார். இக்கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. நேற்றைய தினத்திலும் 2877 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் 43 மரணங்களும் பதிவாகின. நேற்றைய தினம் கூடுதலான தொற்றாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் இனங்காணப்பட்டனர். அவ்வெண்ணிக்கை 654 ஆகும். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 646 பேரும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 281 பேரும், யாழ் மாவட்டத்தில் 141 பேரும், கண்டியிலிருந்து 114 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 121 பேரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 32 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்துள்ளனர். இதுவரை நாட்டில் பதிவாகிய மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,89,241 ஆகும். எனினும் வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் மத்திய நிலையங்களிலும் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 34,386 ஆகும். இவர்களில் 1,53,371 தொற்றாளர்கள் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்று வரை மேலும் 43 கொரோனா மரணங்கள் குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கொரோனா மரணங்களும் இதில் அடங்குகின்றன. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 31 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குகின்றனர். இக்கால பகுதியில் நாளொன்றில் பதிவாகிய அதிகூடிய மரணங்கள் கடந்த 30ஆம் தேதி இடம்பெற்றன. அன்றைய தினம் 15 மரணங்கள் சம்பவித்துள்ளன. இவர்களில் 7 பேர் வீடுகளிலேயே உயிரிழந்தனர். அடுத்த 36 பேரும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 16 பேர் 60 வயதிற்கும் 69 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள். அத்துடன் ஸ்புட்னிக் தடுப்பூசி தொடர்பான சுகாதார வழிமுறைகள் தொற்று நோயியல் பிரிவின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளும் போதும் 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் போதும் சமூக இடைவெளி உள்ளிட்ட சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. டெங்கு நோயும் தலை தூக்கியுள்ளதால் அது குறித்தும் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்கள் கேட்கப்பட்டுள்ளனர். ஆண்டுதோறும் இக்கால பகுதியில் டெங்கு நோய் தலை தூக்குகின்றது. இதனால் பொதுமக்கள் கொரோனா தொற்றோ டெங்கு நோயோ இருப்பதாக அறியாமல் தற்போது வீடுகளில் தங்கியிருக்கும் இக்கால பகுதிக்குள் நுளம்புகள் பரவும் இடங்கள் இருப்பதாயின் அவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பது இன்றியமையாததாகும். தமக்கு ஏதேனும் சிரமங்கள் இருப்பதாயின் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்றைய தினமும் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கு நேற்றிரவு 8:30 மணி வரை வழங்கப்பட்டது. இதன் இரண்டாவது டோஸ் 3,48,582 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. சைனோஃபார்ம் தடுப்பூசியில் முதலாவது டோஸும் 7,97,205 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 44,189 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
AstraZeneca தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை வழங்குவதற்கு தேவையான தடுப்பூசிகளை வெகு விரைவில் பெற்றுக்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இரண்டாவது டோஸை வழங்குவதற்காக AstraZeneca தடுப்பூசிகளை வெகு விரைவில் பெற்றுக்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இதுவரை இதனை வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை. இது தொடர்பாக செயல்படுகின்ற ராஜாங்க அமைச்சும் ஏனைய நிறுவனங்களும் இத்தடுப்பூசியை வெகு விரைவில் பெற்றுக்கொள்வதற்காக செயல்படுகின்றது. களுத்துறை தெற்கு விலேகுட பகுதி மக்களுக்கு விலேகுட ஸ்ரீ பத்மாராம விகாரையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கரந்தனிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குரிய குருந்துகாக ஹெத்கம கிராம சேவையர் பிரிவைச் சேர்ந்த மக்களுக்கு அனுருத்தகம வித்தியாலயத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இதன்போது 1000க்கும் கூடுதலானோர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். காலி மாநகர சபை அதிகார பிரிவின் மடவலமுள்ள கிராம சேவையர் பிரிவு மக்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 5000க்கும் கூடுதலானோருக்கு இதன்போது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. அடுத்து வரும் 6 நாட்களுக்குள் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2 மில்லியன் டோஸ்கள் நாட்டிற்கு கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தடுப்பூசி வழங்குவதை தாமதப்படுத்துவதாகவும் இது தொடர்பாக கவனம் செலுத்துவதில்லை எனவும் பிழையான நிலைப்பாடு காணப்படுகின்றது. இது முற்றிலும் பிழையான நிலைப்பாடாகும். ஆரம்பம் முதல் இது தொடர்பாக கவனம் செலுத்தினோம். அடுத்து வரும் 6 நாட்களுக்குள் சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2 மில்லியன் டோஸ்கள் எமது நாட்டுக்கு வந்தடைய உள்ளன. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியின் 14 மில்லியன் டோஸ்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று ஐக்கிய அமெரிக்க குடியரசின் பைசர் நிறுவனமும் இவ்வருடத்திற்குள் 5 மில்லியன் தடுப்பூசி வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் முதல் கட்டமாக 3 அல்லது 4 லட்சம் தடுப்பூசிகள் அடுத்த மாதம் அளவில் எமது நாட்டிற்கு கிடைக்க உள்ளன. அதேபோன்று சீனாவின் பிரதான தயாரிப்பான சினோவெக் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. சினோவெக் தடுப்பூசியை இலங்கையில் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகரிற்குள் பிரவேசிக்கும் வாகனங்கள் சோதனையிடப்பட்டதன் பின்னர் நாளொன்றுக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் வகையில் ஸ்டிக்கர்களை ஊட்டும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1038 பேர் கைது செய்யப்பட்டனர். பயணத்தடை அமுலில் இருந்த போதிலும் நாளொன்றுக்கு கொழும்பு நகருக்கு பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் வருகை தருவதாக கண்காணிக்கப்பட்டதன் விளைவாக இதனை குறைக்கும் வகையிலேயே விசேட ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவதற்கு போலீசார் தீர்மானித்தனர். பயணத்தடை அமுலில் உள்ள காலப்பகுதியில் கடமைக்கு சமூகம் அளிக்க அனுமதி கிடைத்துள்ள நபர்களது வாகனங்களுக்காக இந்த விசேட ஸ்டிக்கர் ஒட்டப்படுகின்றது. இதனால் ஒரு சில பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் காணப்பட்டது. கல்கிசை, கொகுவல, நுகேகொட, வெல்லம்பிட்டி, பத்திரமுல்லை, களனி, பாலேகொட, வத்தளி, ஜாயல ஆகிய பகுதிகளில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு இன்றியமையாததென போலீசார் வலியுறுத்துகின்றனர். ஒரு இடத்தில் முறையாக பரிசோதிக்கப்பட்டு வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த ஸ்டிக்கரானது ஒரு நாளைக்கு மாத்திரமே செல்லுபடியாகும். ஒரு இடத்தில் பரிசோதிக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் பட்சத்தில் மாத்திரம் மற்றொரு இடத்தில் குறித்த வாகனத்தை பரிசோதிக்க மாட்டார்கள் என குறிப்பிட முடியாது. தேவை ஏற்படின் பரிசோதிக்கப்படும். இதற்கு உங்களது உயர்ந்தபட்ச பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம். பாலியகுட பகுதியில் இருந்து கொழும்பிற்கு பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கைகளில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோணும் பங்கெடுத்தார். மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் வாகனங்களுக்கென பிரத்யேக ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. பயணத்தடை நிலவிய போதிலும் கெஸ்பேவ முச்சந்தையிலும் பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் பயணித்ததை அவதானிக்க முடிந்தது. இவ்வாகனங்கள் சோதனையிடப்பட்டு போலீசாரினால் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. கொரோனா பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கைகள் நாடுபூராகவும் இடம்பெற்றன. இதற்கென அரசாங்கம் 2236 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான நிதியை செலவிட்டுள்ளது.
கொரோனா 3ஆம் அலையை அடுத்து பயண தடைகளை விதித்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த சுகாதார தரப்பினரின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இதனால் பெரும்பாலானோர் தமது ஜீவனோபாயத்தை இழந்தனர். இது தொடர்பாகவும் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானித்தது. இதற்கமையவே முதியோர், சமுர்த்தி, விவசாய ஓய்வூதியம் மற்றும் கடற்தொழில் ஓய்வூதியத்தை பெறும் 23,49,781 குடும்பங்களுக்கென 660 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பணம் செலவிடப்படுகின்றது. அத்துடன் அனுதாப கொடுப்பனவை செலுத்தும் 1,11,669 குடும்பங்களுக்கென 33 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பணத்தை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் வழங்கியுள்ள தகவல்களுக்கு அமைய சமுர்த்தி கொடுப்பனவை பெற தகுதி பட்டியலில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் 8,83,219 குடும்பங்களுக்காக இக்கொடுப்பனவு வழங்கப்படும். அத்துடன் மாவட்ட செயலாளர்களின் தகவல்களுக்கு அமைய ஜீவனோபாயத்தை இழந்த 16,24,906 குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது கிராமிய குழுவின் பரிந்துரைகளுக்கு அமையவோ குறித்த செயலாளர் அலுவலகங்களில் காத்திருக்கும் பட்டியலில் உள்ள முதியோர், ஊனமுற்ற மற்றும் சிறுநீரக கொடுப்பனவுகளை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3,75,325 குடும்பங்களுக்காகவும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். மாவட்ட செயலாளர்களால் வழங்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய 1,95,473 குடும்பங்கள் மேன்முறையீட்டினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் எந்தவித கொடுப்பனவுகளையும் பெறாத மற்றும் இலவசமாக சேவைகளை வழங்கும் நலன்புரி நிலையங்களின் பிரதிலாப பிரிவுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதனால் கடற்தொழில் நடவடிக்கைகளை இழந்த குடும்பங்களுக்காகவும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். 14,033 கிராம சேவையர் பிரிவுகளில் கள உத்தியோகர்கள் இணைந்து 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பந்துல்ல திலகசிறி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று தொடர்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு நிலைமைக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் சுகாதார சேவை அதிகாரிகள் பயிற்றுவிக்கப்படுவதாக வைத்திய தொழில்நுட்ப சேவை அமைச்சின் கோவிட் இணைப்பாளர் டாக்டர் அம்டவர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சியின் ஹத்வன் பெயர் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். රෝගීන් සංඛ්‍යාව වැඩි වුණාම සමහර වෙලාවට භෞතික සම්පත් නිර්මාණය කරනවා වගේ මානව සම්පත් නිර්මාණය කරන්න අපහසුයි. මොකද ඒ සඳහා තියෙන සූදානම් මේ වෙනකොට අනිත් සියලුම සම්පත් අපිට சகல வளங்களையும் இம்மால் வழங்க முடியும். ஆனால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களை வழங்குவது என்பது துரிதமாக செயல்படுத்தக்கூடிய விடயமல்ல. உலகில் எந்தவொரு நாட்டுக்கும் மனித வளத்தை துரிதமாக வழங்க முடியாது. வைத்திய நிபுணர்கள், வைத்திய சங்கம், தாதிமார் சங்கம் போன்றன சுகாதார அமைச்சுடன் இணைந்து இவ்வாறான பயிற்சி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். தற்போது பயிற்சி நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெறுகின்றன. பயிற்றுவிப்பாளர்களை அழைத்து ஒன்று கூடி இந்நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆன்லைன் ஊடாக அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவை வழங்கி அதற்குரிய பிரயோக செயற்பாடுகளுக்கென அருகாமையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படும். மார்ச் மாதத்தில் எம்மிடம் சுமார் 9,000 கட்டில்கள் காணப்பட்டன. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பின்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டதை அடுத்து தனியார் மற்றும் அரசு துறைகளை இணைத்து நோக்கினால் நோயாளர்களுக்காக 28,985 ஆம்புலன்ஸ் கட்டில்கள் காணப்படுகின்றன. நோயாளர்களின் எண்ணிக்கை கூடிய விதத்தில் எமது சேவைகளுக்கான வளங்களும் இணைவாக அதிகரிக்கப்பட வேண்டும். முதல் சந்தர்ப்பத்தில் 2,500 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட போது இத்துறை வீழ்ச்சி கண்டது. அதற்கு முகம் கொடுக்கவும் சிரமம் ஏற்பட்டது. எனினும் அவ்விலக்கத்திற்கு முகம் கொடுக்க நாம் தயாராகினோம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க தயாராகும் நோக்கிலேயே இந்நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. නිතර විමසිල්ලෙන් ඉඳලා ඒ අදාළ සූදානම් කිරීමක් තමයි ඔය කරගෙන යන්නේ. புலி பயங்கரவாதிகள் தமது மிலேச்சத்தனத்தை பறைசாற்றும் வகையில் 31 பிக்குகளை மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்த அறந்தலா தேரர்களின் படுகொலைக்கு இன்றுடன் 34 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியே இக்கொடூரம் இடம்பெற்றது. அம்பாறை வித்யானந்த பிரிவினாவின் மாணவ தேரர்கள் மறுநாள் தர்ம நிகழ்வொன்றுக்காக செல்லும் நோக்கிலேயே அம்பாறை மகாவாபி விகாரைக்கு வருகை தந்திருந்தனர். இதற்கென அம்பாறையிலிருந்து கண்டி நோக்கி சங்கைக்குரிய ஹெகொட இந்தசாரர் தேரர் தலைமையில் இவர்கள் புறப்பட்டனர். இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த இவர்களை வீதியில் மறைந்திருந்த புலி பயங்கரவாதிகள் தடை ஏற்படுத்தி அப்பஸ் வண்டியை கடத்திச் சென்று அம்பாறை நுவரகல
வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்று இம்மிலேச்சத்தனமான படுகொலையை புரிந்தனர். தன்னை படுகொலை செய்து தன்னுடன் வந்த தேரர்களுக்கு எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என இந்த சாரர் தேரர் புலி பயங்கரவாதிகளிடம் மனிதாபிமான கோரிக்கை விடுத்த போதிலும் அம்முயற்சி பயனளிக்கவில்லை. இவரது கோரிக்கைக்கோ மாணவ தேரர்களின் கூக்குரலுக்கோ புலி பயங்கரவாதிகள் செவிமடுக்கவில்லை. தலைமை தேரருக்கு வாழ்வெட்டு தாக்குதல்களை நடாத்தி அவரை படுகொலை செய்தனர். பஸ் வண்டியின் சாரதி சமரபாலவையும் நடத்துனர் ஜினதாசவையும் உதவியாக வந்திருந்த வசந்த ஜெயவர்தனவையும் படுகொலை செய்த புலி பயங்கரவாதிகள் மாணவ தேரர்கள் அனைவரையும் பஸ் வண்டியிலேயே படுகொலை செய்தனர். 31 தேரர்களையும் நிராயுதபாணியாக இருந்த அப்பாவி பொதுமக்கள் 3 படுகொலை செய்த இடம் நினைவு தூபியாக சர்வதேச பௌத்த மத்திய நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. இவற்றை பிரதிபலிக்கும் வகையில் நூதன சாலை ஒன்றும் 2013ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.